அதே மாதிரி நான் அடாப்ஷன் கொடுத்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து திரும்பி வந்துடுது. அந்த குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து அடிப்பட்ட குழந்தைங்க தான் அதிகமாக இருக்காங்க. கை கால் இல்லாதவங்க, பார்வை இல்லாதவங்க. இதுங்களெல்லாம் பார்க்குறது நான் பெரிய ஒரு சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டு. கலாவை பொறுத்த வரைக்கும் 24/7 அவங்களோட லைஃபே வந்து இந்த டாக்ஸ்க்காக தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க லைஃப்பை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு ஜென்யூன் பர்சன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க தெருவில் இருக்கிற டாகுக்கு அவங்கவுங்க ஃபீட் பண்ணுறது இல்லை தண்ணி வைக்கிறத வந்து திருப்பி திருப்பி நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இது அதிகம் செய்யறதில்ல. அதுக்காக இங்கே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாமல் வெளியே ஒரு 150 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். நைட்டில் ஒரு 8 மணிக்கு மேலே போவேன். கிடைக்கிற சாப்பாடு அதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திருப்பி அகைன் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட, ரெஸ்கியூ பண்ண இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட நிறைய டாக்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அது மாதிரி எக்கச்சக்க இது வந்திருக்கு. ஆகாது. ஆனால் நான் 30 பேர் பூனைங்க வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் உருன்னு தான் நான் குரல் கொடுத்தேன், டே தம்பி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு. அப்போ அமைதியாகிடுவாங்க. வணக்கம், என் பேர் கலா. நான் வந்து திருவொற்றியூர் ஐரோட்டில் இருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாயிலா குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்கன்னு சொன்னது நாய்ங்களை தான். ஏன்னா நான் வந்து அந்த இது யூஸ் பண்ண மாட்டேன், அதிகமாக உபயோகிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களும் நம்ம தத்து எடுத்துகிட்டு அவங்களும் குழந்தைங்க தானேங்க. அதனால் அவங்கள குழந்தைங்க தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்க இவங்க. ஏன்னா எல்லா ஜீவராசிகளையும் காட்டில் படைச்ச ஆண்டவன் இவங்கள மட்டும் மனுஷன் கூட படைச்சிருக்கானா, அதுங்களுடைய அன்பும் அதுங்களுடைய நன்றி மறவாத்தனமும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம கூடவே படைச்சிருக்கான் ஆண்டவன். அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நாயினாலே கடிக்கும் என்ற ஒரு மனோபாவத்தோடவே வளர்க்குறாங்க பசங்கக்கிட்ட எடுத்து சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது வந்து நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த குழந்தைங்க கூட வாழறது ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்த விதம் தான் இந்த அளவுக்கு இந்த குழந்தைங்கள வச்சு என்னால் பார்த்துக்க முடியுது. எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இதில் நிறைய பேருக்கு வந்து இறந்துட்டவங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அடிப்பட்ட இந்த குழந்தைங்கள, ரோட்டில் இருக்கிற குழந்தைங்கள வேப்பரி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தார். இறந்துட்டு அடக்கம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் நான் அப்பா கூட போயிருக்கேன், வந்திருக்கேன். அதனால் அப்பா வந்து சொல்லி சொல்லி வளர்த்த விதம் இது. அன்பாக இருக்கணுன்றது வந்து அம்மா சொன்ன விதம். அதனால் அம்மா பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஆதரவு இல்லாமல் அட்மிட் ஆகிறவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கள பார்க்கறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது. அதனால் என்னால் அதில் போக முடியல. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளோ நாய்ங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்கங்க. இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே ரோட்டில் இருக்க விரும்புகிறத நான் ரோட்டில் விட்டுடுறேன். இப்போ இவங்களுக்கே ஏபிசிக்காக கொண்டு போய் பிடிக்கிறோம், பிளேட்லெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து நான் கேஜியில் வச்சு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டால் மறுபடியும் என்கிட்ட ஓடி வந்துடுதுங்க. என் பேர் சாரதா. நான் கலாவோட ஃப்ரெண்டு. நான் கலாவை வந்து 8 வருஷமாக எனக்கு தெரியும். நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன் நானும். அப்போ தான் வந்து அவங்க என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, ஆமாம் நானும் வைப்பேன் அப்படின்னு. அப்போத்துலேருந்து தான் எனக்கு பழக்கமானாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், ஆனால் அவ்வளோ ஜென்யூனாலாம் வந்து யாரையும் பார்க்கல. அதை வச்சு ஆதாயம் தேடிக்கிறவங்கள தான் நிறைய பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்த ஒரு ஜென்யூன் கேரக்டர் வந்து கலா. 100% அதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா மனுஷனுக்கு வந்து காசை பார்த்தாலே வந்து ஆசை வந்துடும், மனசும் மாறிடும், ஆசையும் வந்துடும். அந்த காசை வந்து என் கையில் வேண்டாம், நீங்கள் அதுங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கொடுத்தாலுமே அதை வந்து இந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க, என் கையில் காசாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள பார்த்து யாராவது அவங்கவுங்க தெருவில் இருக்கிற மொத்த டாக்ஸுக்குமே வந்து ஒரு ஃபீட் பண்ணுறதோ இல்லை ஒரு தண்ணி வைக்கிறதோ ஏதோ ஒன்று சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆனீங்கன்னா இவங்கக்கிட்ட இவ்வளோ டாக் வந்து சேராது. தெரியாமல் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை ஒரு வெப்பேரிக்கு கொண்டு போகலாம். எல்லோரும் வந்து அடிபட்டுடுச்சுன்னா உடனே வந்து கால் பண்ணி சொல்லுவாங்களே தவிர யாருக்கும் வந்து அவங்களுக்கு என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்து நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு நகர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து காப்பாற்றப்படுதா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கலாவை பொறுத்த வரைக்கும் 24/7 அவங்களோட லைஃபே வந்து இந்த டாக்ஸ்க்காக தான் அவங்க வந்து முழுக்க அவங்க லைஃப்பை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு ஜென்யூன் பர்சன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க தெருவில் இருக்கிற டாகுக்கு அவங்கவுங்க ஃபீட் பண்ணுறது இல்லை தண்ணி வைக்கிறத வந்து திருப்பி நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இது அதிகம் செய்யறதில்ல, அதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் அடாப்ஷன் கொடுத்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து திரும்பி வந்துடுது. அந்த குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட. இதில் வந்து அடிப்பட்ட குழந்தைங்க தான் அதிகமாக இருக்காங்க, கை கால் இல்லாதவங்க, பார்வை இல்லாதவங்க. இதுங்களெல்லாம் பார்க்குறது நான் பெரிய ஒரு சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இதை பார்க்குறதுக்கு வந்து 2 பேருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேங்க. 2 பேரை நிறைய வேண்டுவேன். யாருன்னா, ஒன்று கடவுள், இன்னொருத்தர் என் கணவர். கடவுள்கிட்ட வந்து எனக்கு ஆயுளை கொடுன்னு வேண்டியிருக்கேன். என்னுடைய கணவர்கிட்ட வந்து எனக்கு வந்து என்ன வேண்டுவேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு வேண்டுவேன். ஏன்னா அவர் மனசு என்னை வந்து இதில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவர் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட்டோடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவருக்கு வந்து நம்ம முழுமையாக நன்றி சொல்லணும். கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய வணக்கத்தை சொல்லணும். என்னை இந்த அளவுக்கு வளர்த்து இந்த அளவுக்கு என்னை வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்னும் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்ற நம்பிக்கையோடு தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தனியாக இருக்க முடியாது. நான் தனியாக இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான். நான் வந்து கலாவை சந்தித்தப்போ வந்து எனக்கு அவங்க யாருன்னே முதல்ல தெரியாது. அப்போ நான் கேட்டேன், அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னு. நான் திரும்பி கேட்கும் போது அவங்க எனக்கு குழந்தைங்க கிடையாது, எனக்கு இது மாதிரி இவங்க தான் எல்லாருமே குழந்தைங்க. நான் அப்போ சொன்னேன், நிறைய சயின்ஸ் நிறைய டெவலப் ஆகிருக்கேன், ஏதாவது குழந்தைங்க பெற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது முறையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாமே, நான் வேணால் சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அதை வந்து விரும்பலை. எனக்கு வந்து இவங்க தான் குழந்தைங்க, இனிமேல் எனக்கு தனியாக வந்து குழந்தைங்க கிடையாது, நான் எடுக்கிற எல்லாமே என்னோடய குழந்தைங்க தான், நான் பார்க்குற ரோட்டில் பார்க்குற எல்லாமே என் குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃபையே இந்த இதுக்காக அவங்க சாக்ரிஃபை பண்ணிட்டாங்க. குழந்தைன்னு சொன்னிங்கன்னா அவங்க பாஷையில் வந்து டாக்ஸ் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டு அண்ணா இளம்பரதி அண்ணா தான். ஏன்னா ஒரு பேப்பரில் பிள்ளையார் சொல்லி போட்டவன் நெப்போலியன், அதை எழுத்தாக்கி அதை புக்காக மாற்றி இன்றைக்கி அதை 4 பேர் படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இளம்பரதி அண்ணா தான். அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கணும். கலா கிட்ட சொல்லுவேன், நிறைய இந்த மாதிரி டாக்ஸை எடுத்து சேர்த்துக்கிட்டே வராத, ஏன்னா 50லேருந்து இன்றைக்கி 100லேருந்து 150 கிட்ட வந்து நிற்கிது. எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ எங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணுறோமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அகெயின் அந்த இடத்துலையே கொண்டு போய் விட்டுடணும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்கே நல்லா ஒரு 10 days நல்லா சாப்பிட்டு இவங்களோட அன்பு, இங்கே கிடைக்கிற சாப்பாடு, அதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திருப்பி அகெயின் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட, ரெஸ்கியூ பண்ண இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட நிறைய டாக்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அது மாதிரி எக்கச்சக்க இது வந்திருக்கு, அது எனக்குமே தெரியும். மனுஷனுக்கே இல்லை நாய்க்கு கேட்குறியாம்மான்னு சொல்கிறவங்க தான் வந்து 90% பேர். ஏன் நிறைய பேர் வந்து பெரிய ஆளுங்களே போய் பார்த்துருக்கேன், யாருமே வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதவங்க தான். இளம்பரதி அண்ணாவை ஒரு இதில் சூழ்நிலையை சந்தித்தேன். இன்றைக்கி வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 8 வருஷம் கிட்ட ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த அண்ணன் எங்களை புரிஞ்சுக்கிட்டு, என் குழந்தைங்கள புரிஞ்சுக்கிட்டு,
எனக்கு வந்து உதவி பண்ணுறதுலேருந்து டாக்டருக்கு செலவு பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருக்காரு அண்ணா. அவர் தான் வந்து தீபாவளி கூட பிரியாணி அரிசி போடணும்னு சொல்கிறது அந்த அண்ணா தான். அந்த அண்ணா இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் வந்து கொண்டு வந்திருக்க முடியாது, என் குழந்தைங்கள எல்லாருக்கும் காமிச்சிருக்க முடியாது. அந்த அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த அண்ணா இந்த அளவுக்கு செய்கிறதுக்கும் எனக்கு வந்து சாரதா என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு காரணம். அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, நான் என்னப்பா நான் வந்து அண்ணா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன், டக்குன்னு இப்படி கேட்குது. ஆனால் அவங்க அவருக்கு நிறைய சொல்லி அவரை வந்து செய்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து செய்ய சொல்லி அவரை ரொம்ப கேட்டு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஒரு தாய் எப்படி மகளை புரிஞ்சு செய்வாங்களோ அந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சாரதாக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இங்கே கலா கிட்ட வந்து ஒரு 130 நாய் டாக்ஸ் இருக்குது. எல்லா டாக்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, யாருமே வந்து கடிக்கலாம் மாட்டாங்க. நானும் இங்கே எத்தனையோ நாள் வந்துட்டுருக்கேன், யாரும் வந்து இது வரைக்கும் யாரையும் கடிச்சு தான் நான் பார்த்ததில்ல. இந்த 8 வருஷத்தில் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ரொம்ப நல்ல குழந்தைங்க எல்லாமே. எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. உள்ளே வரும்போதே விருந்தோம்பல் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கலா கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸுக்கும் தெரியும். விருந்தோம்பல்னா என்ன அப்படின்னிங்கன்னா, இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லோரும் வந்து உங்களை ரிசீவ் பண்ணுற முறையே தெரியும். அவ்வளோ அன்பாக ஓடி வந்து நம்மளை விசாரிப்பாங்க. அவ்வளோ இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் குட்டு தான், யாரும் பேடே கிடையாது. இங்கே நான் உட்காந்துருக்கதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வெளியே இருந்து வந்திருக்கேன், என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு நீங்கள் என்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ரொம்ப சமத்து குழந்தைங்க இங்கே இருக்கிறது. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து வளர்த்துடுறாங்க பாசத்தோட, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு பிரச்சனையை தான் நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. எங்களுக்கு அதை வச்சுக்க வீடு கிடைக்கல, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கலைன்றாங்க. தயவுசெய்து எல்லாரையுமே கேட்டுக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருன்ற பேர் வரும்போது குட்டியில் இருக்கும்போதே சொல்லிவிடுங்க, வளர்க்கக்கூடாதுன்னு. வீடு வந்து கேட்கும் போதே சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வளர்த்துட்டு அவங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு நீங்களும் அவங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்புங்க. அந்த குழந்தைங்கள வளர்க்குறவங்கள நிம்மதியாக வளர்க்க விடுங்க, அதுதான் உங்களுக்கும் புண்ணியம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல காரியம் என்னென்னா, சாப்பாடு வைக்கிறவங்கள தடுக்காதீங்க, சரிங்களா? வளர்க்குறவங்கள வந்து கஷ்டம் கொடுக்காதீங்க, அந்த குழந்தைங்க நிம்மதியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் அங்கங்கே சாப்பாடு வைக்கிறாங்க, ஆனால் சொல்லுவாங்க அங்கே சண்டை போடுறாங்க, இங்கே சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, நீயும் சாப்பாடு வச்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டில் வச்சுது? நாங்கள் 100 தென்னைமரம் இளநியை கொடுத்து தாகத்தை தணிச்சாலும் இலை பாடுறதுக்கு ஆலமரம் கண்டிப்பாக வேணுங்க. அந்த என் குழந்தைங்களுக்கு அந்த ஆலமரமாக நான் இருக்கணும், என்னுடைய வாழ்நாளில் நான் சாகிற வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது ஆண்டவனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அவருடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஆனால் அவர் எதுக்குமே பேச மாட்டார், எதுலேயும் நிற்க மாட்டார். அவர் கண்டக்டராக இருக்கிறதால எல்லோரும் கேட்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிடுவார். நான் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த டைம் 56 பேர் 36 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்போத்துலேருந்து நான் பார்க்குறேன். அப்போது இவங்களுக்கு தூங்கிறதுக்கு இடம் இருக்காது, சமைச்சிக்க முடியாது வீட்டில், அதே மாதிரி சாப்பிட முடியாது. அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, நான் இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அந்த கேன்சர் இதிலேருந்து அவங்க நல்லாகி இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸில் ஆனப்போ கூட அவங்க இந்த இதை விடவே இல்லை. அவங்க வந்து 35 டேஸு ரேடியோ தெரப்பி போயிருக்காங்க. ஒரு ரேடியோ தெரப்பினா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அதில் என்ன மாதிரி ஒரு ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில் போயிட்டு வந்துட்டு அகெயின் வந்து இங்கே வந்து சமையல் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அப்போவும் நிறுத்தவே இல்லை, விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் அதை திருப்பியும் சொல்வேன், சிஎஸ் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு 100% நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் யார் உதவி செய்கிறதா இருந்தாலும் உங்கள் காசு வந்து கண்டிப்பாக அது இந்த குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து 100% சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து அவங்க ஜென்யூன், அவங்களோட சேவையில் அவங்க ஜென்யூனாக இருக்காங்க. டெடிக்கேஷனாலும் அப்படி தான். நீங்கள் எந்த டைமுக்கு கூப்பிட்டாலும், நானே நிறைய டாக்ஸை வந்து கலாக்கிட்ட ரோடு நாய் வந்து அடிபட்டது, ஆக்சிடெண்ட் ஆனது, புண்ணு வந்திருக்கும், புழு பிடிச்சிருக்கும், எவ்வளோ டாக்ஸை நான் எவ்வளோ ஃபோன் பண்ணி எந்த டைம் கேட்டாலும் ஓடி வருவாங்க. 12 மணி 1 மணிக்கு நானே கூட அவங்களோட போயிருக்கேன் டாக்டர் வீட்டுக்கு.
ஸோ எப்போனாலும் வந்து ரெஸ்க்யூ பண்ணி அதை அழைச்சிட்டு போய் அது நல்லாயிடும். எனக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களோட கைப்பட்டா அந்த டாக் வந்து பொழைச்சிடும். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு அவங்க மேலே. ஏன்னா அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. எப்படிப்பட்ட நாயாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு குழந்தையாவது வந்து பெற்றுக்கங்க, இல்லை தத்து எடுத்து வளர்த்துக்கங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து தத்து எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அது கூட வேண்டான்னுட்டார். தத்து எடுத்து அந்த குழந்தைய பார்க்குற நேரம் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு போ, எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீ அதுவும் பார்த்துக்கிட்டு இதுவும் பார்க்க முடியாது உன்னால். கண்டிப்பாக இதுவே குழந்தைங்கன்னு தானே நினைக்கிறேன், அதுவே போகிறோம் அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு ஊக்கம், அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. என்னோட பங்களிப்பு எதுவுமே கிடையாது. நான் உண்மையை சொல்லணும்னா முழுக்க அவங்க தான் வந்து இதை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்களே தான் சமைப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர் தான் போய் அரிசி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. மற்றபடி டோட்டலி இந்த குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணுறது, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, இங்கேருந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறது எல்லாமே கலாவோட தனிப்பட்ட இது தான். இதில் வந்து எங்களோட பங்களிப்பு ஒன்றும் கிடையாது. நான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செஞ்சுருக்கலாம். அதை வந்து அவங்க பெரிய அளவில் அது சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்தளவுக்கு உதவியெல்லாம் எதுவும் பெருசாலாம் செய்யலை. அவங்க செய்கிற வேலை அவங்க தனியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கூட யாரும் இல்லை, தனியாக தான் செய்கிறாங்க இப்போ வரைக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 11 பூனைக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு 7 பூனைக்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு பூனைக்கு பின்னாடி 2 கால் கிடையாது, அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணி, இப்போ நான் ஒரு 5 பேர் நல்லா இருக்காங்க. அது வந்து குட்டியிலங்க விட்டு போனவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூனைங்களை நம்ம வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க குருவிக்காரங்க வேறு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலாவுக்கு வந்து நீங்கள் உங்களால் என்ன மாதிரி ஒரு உதவி செய்ய முடிஞ்சாலும் ப்ளீஸ் தயவுசெய்து அவங்களுக்கு செய்யுங்க. நான் இதை பேசுகிறதால தயவுசெய்து யாராக இருந்தாலும் வீட்டில் வளர்க்குற குழந்தைங்கள விடணும்னு நினைக்காதீங்க. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அதனால் இன்னொன்று என்னென்னா, எனக்கு 2 ஆசை இருக்குங்க. ஒன்று, குழந்தைங்களன்னா நான் இப்போது நிறைய குழந்தைங்க ரோட்டில் இறந்து போகிறது எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம மனுஷனுக்கு சுடுகாடுங்க இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கங்கே ரெடி பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஒரு இது. அதே மாதிரி இந்த குழந்தைங்க ரோட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் நிறைய வந்து பேசிட்டோம், சொல்லிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்க்குறவங்க தான் அதுங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். நீங்கள் நம்பி செய்யலாம், கண்டிப்பாக நம்பி செய்யலாம். நீங்கள் கொடுக்குற ஒரு 10 ரூபா கூட கண்டிப்பாக அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும். அதனால் நீங்கள் நம்பி அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க. தயவுசெய்து கொண்டு வந்து விடுறேன் அப்படின்றதுக்காக மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏதாவது உதவி பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக அது அந்த குழந்தைங்கள மட்டும்தான் போய் சேரும். இதை வந்து நான் ரொம்ப உறுதியாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். எங்கிட்ட இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியான குழந்தைங்க தான். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசை கொடுத்து வாங்கி வளர்க்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுக்க மாட்டாங்களா? இப்போ 10ல் 1 இருக்கிறதோ 1 தனியாக இருக்கிறதோ அன்பு அதிகங்க. அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அந்த ப்ரீடு இருக்கா, இந்த ப்ரீடு இருக்கான்னு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த குட்டி வந்ததா, அந்த குட்டி வந்ததான்னு. எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம நாட்டு நாய்ங்க தான். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் வளர்க்குறதா இருந்தாலும் இதுங்களை வளர்த்து பாருங்கள், ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இப்போது ப்ரீடெல்லாம் வளர்த்தா நாம் பார்த்துக்கணும், இவங்கள வளர்த்தா நம்மளை பார்த்துக்கோங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், இதுங்க நல்லபடியாக இருக்கணுன்றத நிறைய பேர் இதுங்களை தத்தெடுத்து வளர்த்தாலே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். நான் என்ன சொன்னேன், எனக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எதனா செய்யுங்க, அங்கே இந்த மாதிரி செய்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட 5 பூனைங்க இருக்குது, நான் கொண்டு வந்து விடணும், அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், வேறு என்ன பண்ணுறது.
எனக்கு என்ன வருத்தம்னா இந்த 100 பேர் ஃபோன் பண்ணவங்க கொண்டு வந்து எங்கிட்ட விடணும்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடியாது. ஏன்னா இவ்வளோ குழந்தைங்கள ஒரு ஆள் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் மேலே மேலே வந்து எனக்கு பாரத்தை ஏற்றி என்னை அழுத்தணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எனக்கு உதவி பண்ணி ஒரு குழந்தையாவது தத்தெடுக்கிறேன்னு இது வரைக்கும் யாரும் முன் வரல. அது பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி நான் எல்லாருமே கேட்டுக்குது, இந்த சேனலை பார்த்துட்டு விடணுன்றதுக்காக தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. எனக்கு என்ன வருத்தம்னா அந்த குழந்தைய என்னால் வச்சு பார்த்துக்க முடியலன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். அப்படின்னா நான் ஒத்துக்கலன்னும் போது அதை எங்கன்னா கொண்டு போய் விட்டுடுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப வருத்தமாக எனக்கு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. இல்லை குட்டியில் எடுத்து வளர்க்காதீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க உங்களை தான் அப்பா அம்மான்னு நம்பி வந்துடுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுங்களை விடணும்னு நினைக்கும் போது அதுங்க ரோட்டில் வந்து கிராஸ் பண்ண தெரியாமல் இறந்து போதுங்க. எங்ககிட்ட வந்து இறந்து போதுங்க. அதுங்களை எங்கள் வழிக்கு கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுதுங்க. தயவுசெய்து அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது அதுதான். நிறைய பேர் நான்வெஜ் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை தானே நம்ம போடணும் கண்டிப்பாக. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் கலந்துருக்கேன், மிளகுத்தூள், குப்பைமேனி இலை, மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு கலந்துருக்கேன். விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. தேங்காய் தேங்காய் கலந்துருக்கேன் மெயினாக. குப்பைமேனி இலை வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக, முடி வந்து கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வராது. ஏன்னா இப்போ வெயில் மழை மாறி மாறி வரதால் முடி கொட்டும், நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அதுங்களுக்காக. பெப்பர் வந்து அந்த சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய உடம்பு முடியாமல் சளி ப்ராப்ளம் இதுங்களுக்கு இருக்குது. அதனால் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். டாக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, நிறைய வருது ட்ரை ஃபுட்டு. ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது என்ன தான் அதுங்க சாப்பிட்டாலும், சாப்பாடு ஒரு வேளை கொடுத்தாலும் அதுங்க விரும்பி வயிறு நிறைய சாப்பிட்டாலே நிம்மதியாக தூங்குங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன, பசிக்கு சாப்பாடு, இருக்க இடம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஏரியாலே நிறைய பேர் போடுறாங்க. நிறைய பேர் சாப்பாடு போட்டாலும் அதுங்களுக்கு இருக்கிற இடம்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அதாவது 100 தென்னை மரம் இளநீர் கொடுத்தாலும் இலை படுறதுக்கு ஒரு ஆலமரம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆலமரமாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. நான் இப்போது ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அரிசிங்கெலாம் வந்து எனக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் கொடுப்பேன். மாத கடைசியில் தான் ஒரு 8-7 நாளைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அரிசிக்கு. அப்போ மட்டும் நாங்கள் காசை கொடுத்து வாங்கி போடுவோம். மற்றபடி வந்து சிலிண்ட்ரு மாதத்துக்கு 7 சிலிண்ட்ரு ஆகுது. அதில் 2 சிலிண்ட்ரு வந்து பென்னி பேக்கரியில் இருக்கார் ஒருத்தர், அவர் வாங்கி தராரு. மீதி வந்து 2 சிலிண்ட்ரு வந்து என்னுடைய இதில் வாங்கிடுவேன். இங்கே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாமல் வெளியே ஒரு 150 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். நைட்டில் ஒரு 8 மணிக்கு மேலே போவேன். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கேட்பாங்க சண்டை போடாதுங்களான்ட்டு. அதாவது கொஞ்சம் உருன்னு போது நான் குரல் கொடுத்தேன், டேய் தம்பி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு. அப்போ அமைதியாகிடுவாங்க. இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டு இதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டவனுடைய கருணையால். இனிமேல் அப்படி இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரும். நான் என் குழந்தைங்கிட்ட அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்குறேன். அதனால் அதுங்களால புரிஞ்சிக்க முடியுது. அதை அப்படியே அதுங்க வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. அப்படி தான் சொல்லணும். புதுசாக ஒரு குழந்தைய கொண்டு வரும்போது பயங்கரமாக கற்றுங்க எல்லாம் சேர்ந்து. அவங்கள கேஜியில் வச்சு ஒரு வாரம் 10 நாள் வச்சு அவங்கக்கிட்ட பழக விட்டு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி, புதுசாக ஒரு பாப்பா வந்திருக்கு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுங்களை பழக விட்டு ஒரு 10 நாள் 1 மாதம் பொறுத்து வெளியே விடும்போது அதுங்க அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எனக்கு கவர்மெண்ட் வேலை, நான் செத்தாலும் நீ சாப்பிட உனக்கு சாப்பாடு கிடைக்கும், நீ இல்லைனாலும் எனக்கு கிடைக்கும், ஆனால் எனக்கு முன்னாடி நீ செத்துரு. ஏன்னா எனக்கு அடுத்தது இந்த குழந்தைங்கள வச்சு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இப்போ எனக்கு முன்னாடி நீ செத்துட்டினா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிப்பேன். ஏன்னா என்னுடைய சப்போர்ட் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. எனக்கு அடுத்தது இந்த குழந்தைங்களுடைய நிலைமை வந்து ஏன்னா என்னை வழி நடத்தின ஆண்டவன் கண்டிப்பாக இதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கையில் தான் இவ்வளோ குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய பேர் முடிஞ்சால் வந்து தத்தெடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. எனக்கு அடுத்தது இந்த குழந்தைங்க தலையெழுத்து நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த குழந்தைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கபாலி, ராஜு, ரெமோ, படி,
பைரவா, ரவுடி, பிகிலு, சிவா, விக்கி, வெள்ளை, இவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி உள்ளேயும் எல்லாருக்கும் பேர் இருக்குது.